ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். எஸ்டர்டே வீடியோவில் வந்து இந்த சப்ஸ்கிரிப்ஷன் பற்றி போட்டிருந்தேன். அதிலோட கண்டினியூட்டி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நான் 1 வீக் சப்ஸ்கிரிப்ஷன் வந்து அப்ளை பண்ணியிருக்கேன். டுடேலேருந்து இந்த 1 வீக்கு கண்டினியூஸாக ஓட்டலான்ட்டு, ப்ளஸ் அதோட ஃபீட்பேக் எப்படி இருக்குன்ட்டு. நான் எஸ்டர்டே அந்த சப்ஸ்கிரிப்ஷன் வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் 3 ஆர்டரில் நம்ம பே பண்ண அந்த சப்ஸ்கிரிப்ஷன் நம்மளோட கமிஷனில் வந்து டேலி ஆகிடுது. ஸோ அது நம்ம பெனிஃபிட்டு தான் அப்படின்றது போட்டிருந்தேன். ஸோ டுடே வந்து நான் அந்த 99 1 வீக்கு சப்ஸ்கிரிப்ஷன் வந்து போட்டேன். ஸோ அதில் வந்து இந்த 59 ருபீஸ் இன்றைக்கி நான் பார்த்த ஆர்டர்ஸ்லேயே வந்து எனக்கு ரெக்கவர் இருக்குது. ஸோ இன்னொரு விஷயம் என்னென்னா, சப்ஸ்கிரிப்ஷன்றது வந்து நம்ம பே பண்ண தேவையில்ல. நம்ம வேலெட்டில் அமௌண்ட் இருந்தது அதுலேருந்து டிடக்ஷன் பண்ணிக்கிறாங்க. அதை நெக்ஸ்ட் டே நான் சொல்லலை. நீங்கள் வேலெட்டில் சப்போஸு இது ரெடீம் பண்ணாமல் வச்சுக்கிற அமௌண்ட்டில் அது ரிடக்ஷன் பண்ணிக்கிறாங்க. ஸோ அது ஒன் திங்கு. இன்னொரு பாயிண்ட் நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, நம்ம அந்த ரேபிடோ ரைடர்ஸ் மேக்ஸிமம் இனிஷியல் ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா, ஆர்டரு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு கஸ்டமர் கூட வந்து நெகோஷியேட் பண்ணுவாங்க. இவ்வளோ தரீங்களா அவ்வளோ தரீங்களான்ட்டு ஓலா, ஊபர், ஆட்டோக்காரங்க பண்ணுற மாதிரி பண்ணிகிட்டு இருந்தாங்க இனிஷியல் ஸ்டேஜில். ஸோ இப்போலாம் அந்த மாதிரி கிடையாது. இன்னொன்று, அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கில் ரேபிடோ வரும்போது எல்லோரும் ஆட்டோ ப்ரைஸ் கம்மி பண்ணிகிட்ருக்கு, அதிகமாக இருக்குது, இது கம்மியாக இருக்கிறதுனால இப்போ இன்கேஸ் வந்து ஒரு 20 ருபீஸ்னால் எக்ஸ்ட்ரா 40 கொடுப்பாங்க. ஏன்னா ஆட்டோ போனால் 100 ரூபா கொடுக்கணும். இது அந்த மாதிரி வந்து பப்ளிக் ஒப்பீனியன் வந்து ரேபிடோன்றது சீப்பாக இருக்கிற மாதிரி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அமௌண்ட் கொடுத்துட்ருந்தாங்க. ஆனால் ரீசெண்ட் டேஸில் அப்படி கிடையாது. எவ்வளோ இது கம்மி தான் அப்படின்றது வந்து கம்மி தான் அப்படின்றத அவங்க இது பண்ணிவிட்டு அப்படி தான் பே பண்ணுறாங்க. ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் வந்து ஒரு சில திங்ஸ் நம்ம பண்ணால் கொஞ்சம் நம்ம எக்ஸ்ட்ரா எர்ன் பண்ணலாம். அது என்னென்ன திங்ஸ்னால், அதை லாஸ்ட்டாக சொல்கிறேன். நீங்கள் வந்து தமிழ் சென்னை ரைடரு இல்லை போர்ட்டர் ரேபிடோ ரைடராக இருந்து இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட கொஷின்ஸ் இல்லை உங்களோட டவுட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா எனக்கு கமெண்டில் கொடுங்க. இல்லை இதை இப்படி பண்ணாதீங்க, உங்களோட சஜஷன் எதுவாக இருந்தாலும் எனக்கு கமெண்டில் காட்டுங்க. நீங்கள் ரைடராக இருந்து இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக ஏதாவது ஒரு பாயிண்ட் யூஸ்ஃபுல்லாக இருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் இன்றைக்கி நான் ஏர்ன் பண்ணதை இப்போ காமிக்கிறேன். ஸோ இன்றைக்கி நான் 1 மினிட் சாட்டர்டே 11 பார்த்திங்கன்னா ஈவினிங் தான் நான் 3:00 லாகின் பண்ணேன். 4:00. ஆக்சுவலாக இன்னொரு திங் நான் சொல்ல விரும்புகிறேன். நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ரைடர்ஸ்க்கு வந்து டெய்லி பே அவுட் ஆகுது, நம்ம எக்ஸ்பென்ஸ் பண்ணோம்லடா. இன்றைக்கி எனக்கு ஒரு இன்சிடெண்ட் என்ன ஆச்சுன்னா, ஒரு ரைடர் எடுத்தேன். ஃபஸ்ட் ரைடு எடுத்துகிட்டு போனேன், பிக்கப் பண்ணிவிட்டு ட்ராப் பண்ணிட்டேன். அதில் வந்து அந்த கஸ்டமர் வந்து இன்னொரு இடத்துக்கு என்னை கூப்பிட்டுட்டு போங்க, அதுக்கு என்ன பேமெண்ட் வருது நான் கொடுக்குறேன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அது நான் ரைடை ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போகும்போது என் வண்டி வந்து பஞ்சர் ஆகிடுச்சு. போயிட்டுருக்கும்போது பஞ்சர் ஆகிடுச்சு. அப்புறம் அவங்க இறக்கி விட்டுட்டு அவங்க ஒரு பேமெண்ட் பண்ணாங்க, க்ளோஸ் பண்ணியாச்சு. அப்புறம் போனோம். கடைசியில் என்ன ஆச்சுன்னா, டியூப் டயர் 2மே மாற்றணும்னு சொல்லிட்டாங்க. ஒரு 2000 ருபீஸ் எனக்கு வந்து இன்றைக்கி எக்ஸ்பென்ஸ் ஆகிடுச்சு. ஸோ இது உங்களில் யாருக்கு வேணாலும் நடக்கலாம். எதுக்காக இது நான் சொல்கிறேன்னா, நம்ம பெட்ரோலுக்கு மட்டும் பைசா வச்சுக்கிறத விட எப்பயும் ஒரு 2000 பேக்கப் இருக்கிறது நமக்கு நல்லது. அந்த டைமில் நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது. ஸோ இது வந்து மஸ்ட்டு, நமக்கு எப்போ வேணாலும் தேவைப்படும். ஸோ அது எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ண நினச்சேன். அதுக்காக தான் இது சொன்னேன். ஸோ இன்றைக்கி இது வீக்கெண்டுன்றதுனால நிறைய டிராஃபிக் வேறு. ஸோ இன்றைக்கி வீக்கெண்டு சீசன் டைம்ன்றதுனால நான் சீக்கிரமாக ரைடு க்ளோஸ் பண்ணேன். எல்லா இடத்துலையும் செம்ம டிராஃபிக்கு. அதனால் சில ஏரியாவுக்கெலாம் போகக்கூடாதுன்றதுக்காக நான் வந்து சீக்கிரம் குயிட் பண்ணிட்டேன். ஸோ அந்த ஏர்ன் பண்ணுறதுக்கான டிப்பு சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, இது கஸ்டமர்ஸ் யாராவது பார்த்துருந்தாலும் பெருசாக எடுத்துக்காதீங்க. என்னென்னா, நம்ம இப்போ ரீசெண்டாக வந்து அந்த QR கோடு, ரேபிடோவில் கொடுக்குற QR கோட் கொடுத்தே வந்து மேக்ஸிமம் எல்லாம் ஆன்லைன் தான் பே பண்ணுறாங்க. ஸோ அந்த QR கோடில் நம்ம பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அமௌண்ட் அதில் போய்டும். நீங்கள் அதுக்கு பதில் இன்ஸ்டீடாக உங்கள் ஓன் QR கோடை ஸ்கேன் காமிச்சு நீங்கள் வாங்கி இல்லை மொபைல் நம்பர் கொடுத்து வாங்கினீங்கன்னா மேபி கஸ்டமர் இப்போ நம்ம 32, 33 அந்த மாதிரி சம்திங் வர அமௌண்ட்டை ரவுண்ட் ஆஃப் பண்ணி போடுறதுக்கு சான்சஸ் நிறையா இருக்குது. ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா எனக்கு அந்த மாதிரி ஒரு 20 to 30 ருபீஸுக்கு மேலே வந்திருக்கும். ஸோ அது ஒரு சின்ன இது தான். ஸோ அது நம்ம பெருசாக இது இனிஷியேட் பண்ண தேவையில்ல. அது பண்ணால் வர சான்சஸ் இருக்கும்போது நமக்கு ஏதோ ஒரு எக்ஸ்பென்ஸுக்கு ஆகும். ஸோ அதுதான் அந்த டிப்பு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் என்னென்னு பார்த்துட்டு சொல்லுங்கள். அப்புறம்